அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சேதுபதி விஸ்வநாதன். இன்றைக்கி நாம் மேஷ ராசிக்காரர்கள், மேஷ லக்னக்காரர்கள் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். மேஷ ராசியில் அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்களும், பரணி 1, 2, 3, 4 பாதங்களும், கிருத்திகை 1ஆம் பாதமும் இருக்குது. மேஷத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறார். இந்த ராசியில் சூரிய பகவான் உச்சமாகிறார். மேஷம் என்பது பஞ்சபூத தத்துவங்களில் நெருப்பு தத்துவத்தை கொண்ட ராசி. மேலும் இது ஒரு சரராசி. அப்படின்னா பரவக்கூடிய நெருப்பு, நிலையில்லாத நெருப்பு, பரவக்கூடிய நெருப்பு. அப்போ இந்த கிரகத்தின் வீட்டில் எதுவாக இருந்தாலும் வேகமாக பரவும் ஒன்று. அதே போல் இந்த ராசியின் குறியீடு பார்த்திங்கன்னா ஆடு. அப்போ ஆட்டை நம்ம சரியாக கவனித்தாலே மேஷ லக்ன ராசிக்காரர்களின் குணங்களை கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக ஆடுகள் கரடு முரடான மலைப்பகுதிகள், காட்டுப்பகுதிகள், இது போன்ற பகுதிகளில் அதிகம் வசிக்கும். மேஷராசிக்காரங்களும் இந்த மாதிரியான இடங்களை வசிக்கத்தான் ஆசைப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, ரொம்ப தைரியசாலி. ஏன்னா செவ்வாயோட வீரம் அங்கே நமக்கு அதிகமாக இருக்கும். ரெண்டாவது நெருப்பு ராசிங்கிற அளவு அப்படிங்கும்போது அதோடைய தாக்கம் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஒரு போட்டின்னு வந்துட்டால் பார்த்துக்கலாம், யோசிக்கலாம் மாட்டாங்க, அந்த நிதானம் இருக்காது. ஆனால் வேகமாக அந்த போட்டிக்கு தயார்படுத்திக்குவாங்க. அதையும் தாண்டி அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உழைக்கணுமோ அந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்தி அந்த போட்டியில் ஜெயிச்சிருவாங்க. எதிரில் பேசுகிறவங்க கிட்ட கூட நிதானம் இருக்காது, சட்டுன்னு பேசிடுவாங்க. அவங்க மனசு புண்படுமோ, இல்லை அவங்க ஃபீல் பண்ணுவாங்களோ, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. தன் மனசில் பட்டதை சட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதே நேரத்தில் பிடிவாத குணம் ரொம்ப ஜாஸ்தி. நான் பண்ணுவேன்னா பண்ணுவேன், நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும்னா செஞ்சே ஆகணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்தளவுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கும். காதலில் கூட ரொம்ப ஆழமாக நேசிப்பாங்க. உண்மையுமே மேசராசிக்காரர்களின் காதல் ரொம்ப ஆழமானது. அதே நேரத்தில் சட்டுன்னு தூக்கி விஷயம் யோசிக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கும், அவன் கட்டுக்கும் ஆவான் வெட்டுக்கும் ஆவான் அப்படிம்பாங்க. சரிங்களா? அனுசரிச்சும் போவான், அதே நேரத்தில் அடிதடிக்கும் வருவான். அப்படிங்கிறதான் மேஷராசிக்காரங்களுடைய பண்பு. ஏன் அங்கே நிதானம் குறைவு, அதிக கோபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைரியக்காரகன் செவ்வாய் ஆட்சி, அதிகாரம் தரக்கூடிய சூரியன் உச்சம், நேர்மை அப்படின்னு பகுப்பாய்வு செய்யக்கூடிய சனி நீசம். அப்போ நான் சொல்கிறது தான் சரிங்கிற பிடிவாதம் அதனால தான் வருது. அதே போல் புதன், புத்திக்காரன்னு சொல்லக்கூடிய புதன் 6ல் போய் மறைஞ்சிருவார். சரிங்களா? அங்கே 6ஆம் இடத்துல உச்சமடையக்கூடிய புதன் லக்னத்திற்கு ராசிக்கு 6ல் மறைவார். அப்படிங்கும்போது அங்கே புத்தியானது மறையுது, வீரமானது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உதவி செய்கிறதுல தாராள மனம் கொண்டவங்க, உதவி செய்வாங்க, பயப்பட மாட்டாங்க. எந்த சவால் வந்தாலும் தைரியமாக முன்னாடி நின்று ஃபேஸ் பண்ணுவாங்க. மறைஞ்சிக்கிறதோ அடுத்தவனை கை காட்டுறதோ இவங்களுக்கு தெரியாது. நான் இருக்கேன், நான் பண்ணேன், நான் தான் செய்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியமும் வீரமும் இருக்கும். அதில் ஒரு பிடிவாதம் இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த அனைத்தும் மேஷராசிக்காரர்களிடம் பொதுவாக இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். நம்ம தனிப்பட்ட ஜாதகம் எடுக்கும்போது லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசியாதிபதி, அவர்கள் நின்ற ஸ்தானங்கள், ராசி லக்னத்தில் நின்ற கிரகங்கள், இது அனைத்தும் சேர்த்து தான் பலன் எடுக்க முடியும். இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஜோதிட தகவலுடன் சந்திப்போம்.